ஹாய் ஆல், இன்னைக்கு நாங்கள் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபிஷ்ஷுன்னா சாப்பிட்ற ஃபிஷ் இல்லை, ஃபிஷ் டேங்க் வைக்க போகிறோம் எங்கள் வீட்டில். ஸோ அதுக்கு நாங்கள் கொளத்தூர் போயிட்டு இந்த ஃபிஷ் 2 வாங்கியிருக்கோம். அது வந்து கப்பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அது, ஓகேங்களா. இதில் ஒரு 10 இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 இருக்கும், ஓகேவா. அப்புறம் ஃபைட்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வாங்கியிருக்கோம் 2. இதை பற்றி எனக்கு தெரியாது, எங்கள் ஹஸ்பண்ட் தான் வாங்கினாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி டேங்க் செட் பண்ணி வச்சுட்டோம் கப்பீஸ்க்கு. இதுக்கு வந்து பவுல் வாங்கியிருக்கோம், 2 பவுல் வாங்கியிருக்கோம். ஸோ இது ஓவர் வியூ எப்படி வரும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 10 விட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 10 விடலாம். கப்பீஸ் ஃபிஷ் நம்ம டேங்க்கில் நம்ம விட்டாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, நம்ம ஃபைட்டருக்கு வாங்கின பவுலை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இங்கே வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் ஃபைட்டரை விட்டுருவோம். இதான் நாங்கள் வாங்கின மேல் ஃபைட்டர். ஸோ இதை பீட்டான்னு சொல்கிறாங்க, ஃபைட்டர்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னன்னு தெரியல. இதை நம்ம இப்போ வந்து இதில் விடலாம். 2 ஃபைட்டரை சேர்ந்து விட்டால் ஃபைட் பண்ணுமா, அதுதான் ஃபைட்ரா. எனக்கு இது தெரியாது, இப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். கலர் காம்பினேஷன் நான் செலக்ட் பண்ணேன், ப்ளூ வித் ஒயிட் ஃபெதரில் வர மாதிரி. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபீமேல் ஃபைட்டரை இப்போ நம்ம இந்த பவுலில் விட்டாச்சு. ஃபீமேல் ஃபைட்டருக்கு ஃபெதர் கம்மியாக இருக்குமா, மேல் ஃபைட்டருக்கு ஃபெதர் அதிகமாக இருக்குமா? நான் நினச்சேன் ஃபீமேல் ஃபைட்டருக்கு தான் ஃபெதர் அதிகமாக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. மேல் ஃபைட்டருக்கு ஃபெதர் நல்லா அழகாக இருக்குது ஃபீமேலை கம்பேர் பண்ணுறதோட. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இது ஃபீமேல் ஃபைட்டர். எது நல்லா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you, friends. See you in the next video.